வணக்கம். நான் பவுண்ட் குக்கிங் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு மீன் குழம்பு செய்து காட்டப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து 1/2 கிலோ வஞ்சிர மீன் எடுத்திருக்கிறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை பிரட்டி வைக்க போகிறேன். இப்போ வந்து அரைக்கிறதுக்காக வெங்காயம் டைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 மீடியம் சைஸில் எடுத்தேன்னா, 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 5 உள்ளிப்பல்லு, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ அரைச்சாச்சு. இந்த பதத்தில் எடுத்தால் சரி. மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உள்ளி இவ்வளவும் சேர்த்து அரைச்சி. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு பேனை வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். மீன் கறிக்கு நல்லெண்ணெய் தான் விடணும், கணக்க விட தேவையில்லை. இந்த மீனை ஒரு லைட்டாக மெதுவாக டீப் ஃப்ரை இல்லை, லைட்டாக ஒருக்கா பொரிக்க போகிறேன். பொரிச்சிட்டு தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். இப்போ சரியாக 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை அடுத்த பக்கம் பிரட்டி விட்டுட்டு இப்போ திருப்பியாச்சு. இப்போ இன்னொரு 1 நிமிஷம் தான் காணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ வந்து மீனை எடுக்க போகிறேன். இப்போ வந்து நீங்கள் எண்ணெய் விட தேவையில்லை. முதலாவது செய்த எண்ணெய்க்குள்ளேயே மிக்சியில் நான் அரைச்ச இதை அப்படியே இதுக்குள்ளே விட போகிறேன். இப்போ ஒருக்கா நாங்கள் ஊற்றின அரைச்சதை ஒருக்கா ஊற்றிட்டு இப்போ மூடியால் ஒரு 3 நிமிஷம் விடுவோம். இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ வந்து இந்த பச்சை மணம் போயிட்டுது. வந்து இதுக்குள்ள இப்போ இனி ஸ்பைசஸ் போட போகிறேன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 பவுடரும் போட்டுட்டேன். இதையும் ஒருக்கா கிளறி விடுவோம். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த புளியை இதோட சேர்த்து வடித்து வச்சு இப்போ கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில் விடுவோம். இப்போ வந்து 3 நிமிஷம் இந்த நாங்கள் போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் அப்படியே நல்லா பச்சை மணம் போய் தண்டிக்கிட்டுது. இப்போ இதுக்குள்ளே மீனை நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணின மீனை இதுக்குள்ளே போட போகிறோம். போட்டுட்டு திருப்பி மூடி திருப்பி இன்னொரு 2 மினிட்ஸ் விடுவோம். இப்போ வந்து மூடி சரியாக ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிட்டுது. திறப்பம். இது வந்து 1 கப் கோகோனட் மில்க் ஃப்ரெஷ் தேங்காயில் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை விட்டுட்டு இன்னும் ஒருக்கா 1 நிமிஷம் விடுவோம். இப்போ வந்து மூடி 1 நிமிஷம் விடுவோம். இப்போ வந்து 1 நிமிஷம் ஆயிட்டுது. திறப்பம், திறந்து பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் ஒருக்கா உப்பு பார்ப்போம். இப்போ மீன் குழம்பு முடிஞ்சது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் விட போகிறேன்.
எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ட நான் அது சூடு ஏறிட்டுது. இதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம். கடுகு வடிக்கணும். 3 ரெட் சில்லி எடுத்து வச்சிருக்கிறேன். இதை அப்படியே கிள்ளி போட்டுட்டு கடுகு வடிக்க விட்டு, இப்போ வந்து நாங்கள் போட்ட கடுகு எல்லாம் பிடிச்சிட்டுது, ரெட் சில்லி எல்லாம் தண்டிட்டுது. இப்போ வந்து ஒரு சின்ன மீடியத்தை விட குறைவான வெங்காயம் எடுத்து நான் 2 கட்டு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு தாளித்து போட்டால் மீன் குழம்பு ரெடி. ஒரு 3 நிமிஷம் வெங்காயம் வடிவாக பொரிஞ்சு தாளிச்சிட்டுது. இப்போ மீன் குழம்புக்கு இந்த தாளிதத்தை போட போகிறோம். இப்போ தாளிப்பு முடிஞ்சது. தாளிப்பை நாங்கள் இப்போ மீன் குழம்புக்கு போட போகிறோம். மெதுவாக இருக்கா லைட்டாக சும்மா கிண்டி விட்டால் காணும். எங்கட மீன் இப்போ எங்கட மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுது. வஞ்சிரன் மீன் குழம்பு ரெடி. வாவ், இப்போ வந்து மீன் குழம்பு முடிஞ்சுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் இந்த மீன் குழம்பு பொரிச்சு வச்ச காரணம் என்னென்னா, இந்த மீன் உடையாமல் இருக்கணுமென்றதுக்காகத்தான் ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு செய்தேன் அந்த குழம்பு. என்னுடைய மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.